Listen this theorem. Kach is a normal subgroup of G if and only if if and only if every left coset of Kach in G is a right coset of Kach in G. ப்ராப்ளம் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்னன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது ட்ரூ ஆகும். அதே போல இது ட்ரூ அப்படின்னா இதுவும் என்னது ட்ரூ ரிவைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இதை எடுக்கணும். சரிதா? ப்ரூஃப்ல நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் வந்தாலே நம்ம என்ன செய்யணும்னா டபுள் ப்ரூஃப் மீனிங். அதுக்கு பேர் என்னது டபுள் ப்ரூஃப். யூ ஹேவ் டு டேக் ஃப்ரம் திஸ் ஒன். இதுக்கு பேர் வந்து இப்படி ஒரு சிம்பிள் போட்டுங்க. என்ன மீனிங்? இங்க இருந்து எடுக்கிற. அப்போ இதை வந்து நம்ம அசியூம் பண்ண போறோம். இது அசியூம். ஸோ assume Kach is a normal subgroup of G அப்படி நம்ம அசியூம் பண்றோம். அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் அண்ட் ரைட் கோசெட் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிதா? டு ப்ரூவ் லெஃப்ட் கோசெட் A star Kach ஈக்குவல் டு ரைட் கோசெட் Kach star A. நல்லா பாத்துக்க. A வந்து லெஃப்ட் சைடுல யூஸ் பண்ணா அதுக்கு பேர் என்னது லெஃப்ட் கோசெட். அதே A ரைட்ல கொண்டு வந்தா என்னது ரைட் கோசெட். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா வேணும். இது நம்மளுக்கு கிவன் மாதிரி. சரிதா? நான் டெஃபினிஷன் நார்மல் சப் குரூப்புக்கு டெஃபினிஷன் போட்டிருப்பேன். இப்போ அந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். Kach is a normal subgroup of G. இங்க வந்து given Kach is a normal subgroup of G. அப்படின்னா என்ன கண்டிஷன்? எப்படின்னா லெட் இதுல வந்து G belongs to G. Gல நம்ம ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். Gல என்ன செய்யறோம்? ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? G belongs to G and Kach belongs to Kach. இப்படி ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தா நார்மல் சப் குரூப்பா இருக்கிறதுனால அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா G star Kach star G inverse equal to Kach. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம நார்மல் சப் குரூப்புக்கு டெஃபினிஷன் நீ பார்த்தாச்சுன்னா தெரியும். அதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா G star small Kach வந்துச்சு அப்படின்னா கச்சுங்கிற செட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுக்கிறோம் மீனிங். தெரியுதா? கேபிட்டல் Kach வந்துன்னா என்ன செய்யறோம்? அந்த செட்டையே நம்ம எடுத்துற மாதிரி. தெரியுதா? ஸோ இப்படி இருக்கும். G inverse belongs to இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து Kach belongs to. இது இந்த கட்சிக்கு பதிலாக அந்த மொத்த செட்டையுமே நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு கட்சின்னு வந்துடும். இதுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்குது. தெரியுதா? அதனால இப்போ மைண்ட்ல வச்சுக்க நார்மல் சப் குரூப்போட டெஃபினிஷன் இது. இதுல வந்து சின்ஸ் Kach is a normal subgroup of G. நார்மல் subgroup of sub போட்டு GPன்னு போட்டிருக்கேன். group of G. சரி, இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போறோம். இதை எப்படி ப்ரூஃப் பண்ணணும் நல்லா பாத்துங்க. போஸ்ட் மல்டிபிள் பை இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா போஸ்ட் மல்டிபிள் பை G இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். சரிதா? போஸ்ட் மல்டிபிள்லாம் நம்ம என்ன செய்வோம்னா லெஃப்ட் சைடில் மல்டிபிள் பண்ணுவோம், ஃப்ரண்ட்ல மல்டிபிள் பண்ணுவோம். போஸ்ட் மல்டிபிள் பை G inverse on both sides. ஸோ போஸ்ட் மல்டிபிளிகேஷனுக்கு வரும்போது நம்ம ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்டார் இது ஆக்சுவலாக மல்டிபிளா டிவிஷனா இல்லைன்னா பிளஸ் ஆகலாம் தெரியாது. சும்மா எடுத்திருக்கேன், மல்டிபிள் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன வரும்? G inverse ஸ்டார் G ஸ்டார் Kach ஸ்டார் G inverse ஈக்குவல் டு ரைட் சைட்லேயும் அதே போல மல்டிபிள் பண்ணும். போஸ்ட்னா என்னது? சாரி, போஸ்ட்னா பின்னாடி நம்ம முன்னாடி அடிச்சிட்டோம். சாரி, இங்கே வரும். இதில் வந்து G இன்வெர்ஸ் போடாத, அப்போ G போடும். தெரியுதா? G. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு Kach ஸ்டார் G. ஓகேவா? இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்குது? போஸ்ட் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். G வந்து ரெண்டு சைட்லையும் போஸ்ட் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு லாஸ்ட்ல எங்க கொண்டு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா A star Kach அந்த ஃபார்முக்கு வரணும். இங்க A நம்ம எடுத்துருக்கோம்ல, இதை வந்து நம்ம G கொண்டு வந்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் ஒரு எலமெண்ட்.
ஏதோ ஒரு எலமெண்ட். எனக்கு ஜியை நம்ம யூஸ் பண்ணாலும் ஜி போடுறோம், ஏ யூஸ் பண்ணால் அங்கே ஏன்னு யூஸ் பண்ணணும். இங்கே ஜிக்கு மேலே என்ன யூஸ் பண்ணணும், ஏன்னு எடுக்கணும். தெரியுதா? சரி, இப்போ பாரு, ஜி இன்வர்ஸ் ஸ்டார் ஜி, ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ என்ன வரும்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? என்னடைய வரும்? ஐடென்டிட்டி எலமெண்ட். அதே தான் இங்கேயும் ஜி ஸ்டார் கட்சி ஸ்டார், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? ஐடென்டிட்டி எலமெண்ட் ஈக்குவல் டு கட்சி ஸ்டார் ஜி, கட்சி ஸ்டார் ஜி. ஓகேவா? சரி, பாத்துக்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. சரி, ஓகே. அப்போ ஜி ஸ்டார் கட்சி ஸ்டார் இ ஈக்குவல் டு கட்சி ஸ்டார் ஜி. E star any element, E star any element என்ன வரும்? ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். அதாவது ஒன்றுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். ஒன்று கூட 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? அதே நம்பர் தானே வரும். அப்போ E கூட எந்த நம்பரை ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலும் என்ன வரும்? அதே நம்பர் தான் வரும். ஸோ ஜி ஸ்டார் கட்சி ஈக்குவல் டு கட்சி ஸ்டார் ஜி. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி லா பை ஐடென்டிட்டி லா. இதில் என்ன லா யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்வர்ஸ் லா. இதில் இன்வர்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன செஞ்சிருக்கோம்? ஐடென்டிட்டி லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அந்த ரெண்டு லாவும் இதுக்கு யூஸ் பண்ண முடியுது? பிகாஸ் குரூப் ஜியும் குரூப் தான், என்னது கட்சியும் என்னதான் குரூப் தான். அப்போ ஜியில ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும், கட்சிக்கு என்ன இருக்கும்? ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும். ஜிக்கும் இன்வர்ஸ் இருக்கும், கட்சிக்கும் இன்வர்ஸ். ஸோ அந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளிகபிள் ஃபார் ஜிக்கும் கட்சிக்கும். என்ன எலமெண்ட் எடுத்தாலும் அது அப்ளிகபிள். அதனால தான் இதை யூஸ் பண்ணோம். இப்போ சப்போஸ் இது குரூப் இல்லை அப்படின்னா நீ இந்த கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து என்னது? லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு ரைட் கோசெட். தட் மீன்ஸ் நம்ம இங்கே இருந்து இதை நம்ம எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? கான்வர்ஸ்லியும் போட்டு இதை எடுத்துட்டு என்ன செய்யணும்? நார்மல் சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். நார்மல் சப் குரூப் ப்ரூஃப் பண்ணுறது என்னது? இட் இஸ் எனப் டு ப்ரூஃப். இதுதான் இப்படி ப்ரூஃப் பண்ணாலும் அது என்னது? நார்மல் சப் குரூப். ஸோ கான்வர்ஸ்லினா இப்படி போட்டு இது ஒரு கான்வர்ஸ்லி இங்கே இருந்து அதை ப்ரூஃப் பண்ண போகிறேன். கான்வர்ஸ்லி எதை அசியூம் பண்ணணும்? லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு ரைட் கோசெட் அசியூம் பண்ணணும். ஸோ அசியூம் left coset equal to right coset. இது assumption. இது assume பண்ணிட்டு எதை ப்ரூஃப் பண்ணணும்? கட்சி சப் குரூப், நார்மல் சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை கொண்டு வந்துடணும். இப்போ இதை கொண்டு வர என்னென்ன பாத்துக்க. என்ன? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுல நல்லா லிசன் பண்ணிக்க. ஜி ஸ்டார் கட்ச் ஜி இன்வர்ஸ் ஒரு டேம் புதுசா இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? போஸ்ட் மல்டிப்ளையா ப்ரீ மல்டிப்ளையா பண்ணியிருக்கோம். இதை என்ன செய்யணும்? ப்ரீ மல்டிபிள் பண்ணணும். என்ன செய்யணும்? ப்ரீ மல்டிபிள் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ப்ரீ மல்டிப்ளை ஜி இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்படி நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? G star கட்சி ஸ்டார் G inverse equal to கட்சி ஸ்டார் G star G inverse. கட்சி ஸ்டார் G star G inverse. இதுல ஒரு அசோசியேட்டிவ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் தான். தெரியுதா? டைரக்டா பண்ணலாம். G star G inverse என்னடே வரும்? E. இப்போ G star கட்சி ஸ்டார் G inverse equal to கட்சி ஸ்டார் E. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐடென்டிட்டி. சின்ஸ் G star G inverse equal to E. நெக்ஸ்ட் G star கட்சி ஸ்டார் G inverse equal to ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் கேட்டால், இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து என்னன்னு சொல்லலை, அதனால வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். தெரியுதா? ஜஸ்ட் சிம்பிளி ஆப்ரேட்டர். ஸோ என்ன வரும்? அதே எலமெண்ட் தான் வரும். Since கட்சி into identity element equal to that element. ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட்டை கொண்டு அது ஆப்ரேஷனை யூஸ் பண்ணாலும் என்ன எலமெண்ட் வரும்? அதே எலமெண்ட் தான் வரும். இப்போ பாரு, இது வந்துட்டா ஓகே தானா? இதில் வந்து ஃபார் ஆல் G belongs to G
கட்ச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் கட்ச். ஜி வந்து கேபிட்டல், சாரி இங்கே ஜி கட்சியில் ஸ்மால் வரவே இல்லைல்ல, அதனால இதை விட்டுரு ரொம்ப. ஸோ ஃபுட், ஹென்ஸ் ஃபுட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஓகேவா? சரி, அதை மொத்தமாக கட் பண்ணு. ரைட்.